திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றா, ஒருத்தன் சொல்றா பாப்போம். ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு, பாலியல் குற்றம் என்ன குற்ற வழக்கு, என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கோதரி திங்கிரியில எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை. காதல்னு ஒண்ணு இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது, காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தியில நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவி? அரசியலா கொண்டுட்டு போறது திமுக தான். இல்ல சார், திமுக சொல்லிதாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒன்றும் பேச முடியாது. குரல் செய்திகள் வேணா இருக்கு, நான் அதை வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க பேசுறது சொல்லிருக்கீங்க, மெசேஜஸ் இருக்கு, நான் காமிக்கிறேன்ற ஒரு பிரஸ் மீட் சொல்லிருக்கீங்க. அது எப்போ நீங்க ரிலீஸ் பண்ணி அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க? நீங்க அவ்வளவு நாகரிகமா இருக்காது. எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு தான் செய்யுதுன்னு. ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இதை ஒண்ணுமே செய்யல. அவங்க அந்த அப்ப வரவும் இல்லை. 21 தேர்தலில் வந்தாங்க, 24ல் வந்தாங்க. அவ்வப்போது இந்த வழக்கு முற்று பெறாம இருந்தா 26ல வர வாய்ப்பு இருக்கு, நீங்க பாப்பீங்க. அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல. ஆங்கிலத்துல கமிட்மெண்ட் சொல்லுவாங்க, அப்படி ஒன்னே இல்ல. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க 2008, 2009, 10 அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 2009 அந்த இறுதியில நான் ஒரு 6 மாசம் சிறைக்கு போன போது 10ல். அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. வந்த உடனே தேர்தல் வந்த உடனே அதிமுகவை ஆதரிச்சு வேலை செஞ்சேன். அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அது அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. பெரியாருக்கு எதிராக நீங்க சர்ச்சைக்குள்ள பேசுனீங்கல்ல, அதனாலதான் தீக்காவனை வந்து அழுத்தம் கொடுத்து கைது பண்ணணும்னு பேசுறாங்களே, அது உண்மையா? அது இருக்குதுன்னு சொல்றாங்க. மீண்டும் இல்ல, அவங்களுக்கே தெரியும். என்ன அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான். கைதுக்கு அஞ்சுறாலோ, இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ, அது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரியும். ஆமாம், உறுதியா தெரிவிக்கணும். மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். சிறையில இருக்கக்கூடிய காலகட்டத்துல சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகை விட? நீங்க சிறையில இருந்த காலகட்டம் சொல்ற இடத்துல என்ன தன்னோட இருந்ததாக நடிகை சொல்றாங்க. சிறையில இருக்கும் போதெல்லாம் யாரும் அப்படி அலைபேசியே இருக்காது, ஒண்ணு இருக்கு. 60 லட்சம் ரூபாய் வந்து நீங்க அந்த நடிகைகிட்ட வந்து வாங்குனீங்க, 7 முறை கருக்கலை செஞ்சீங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி ஏமாத்தீங்க. அதெல்லாம் அது வந்து உறுதிப்படுத்தாம அதை பதிவு செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு தான் நான் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை இருந்தது. நீங்க கஷ்டத்துல வந்து என்னை சந்திச்சாங்கன்னு சொல்றீங்க. அப்ப 60 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க. இதெல்லாம் எப்படி? அப்புறம் 50,000 என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? 60 லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகார்ல ஏன் அதை பதிவு செய்யல? நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகார்ல திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்காங்கன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சம்னு சொல்லியிருக்கணும். அப்போ 60 லட்சம் என்கிட்ட பணம் வாங்கினாங்கன்னு அதுலேயும் சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும். இல்லை, 24 தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிதான் அதை பேசுகிறீங்க. இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது நினைச்சு பேசும்போது இதை எப்படி எடுத்துக்கிறது? இப்ப காதலிச்சு பிரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்களை பழி வாங்குறான்னு வச்சுக்கலாமா? அப்படிதான் அதான் நடக்குதா? இது காதல்னு ஒண்ணு இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது, காதல்னு ஒண்ணு இருந்தா இப்படி முச்சந்தியில நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? தொடர்ந்து இந்த கன்றாவி நடக்குதுன்றீங்க. அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்களும் வாட் ப்ரோ வைப்ரன்ட்றீங்க, அவரும் அதான் சொல்றாரு. நான் சொல்றது என் தம்பி மேல சோஷியல் மீடியா தான் வந்து இதுவா இருக்கு. கருத்து மோதல் தான் வந்து தம்பி, அவர் என்னைய சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்னைய சொல்லல. அவர் சொல்லி வந்தது ஆட்சியாளர்கள். அதுல அவர் அதை சொல்றாரு. நான் சொன்னதை அவர் திருப்பி அங்க அவங்களுக்கு சொல்றாரு. கொள்கையா கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்கே ஒழிய அன்பு பாசத்துல ஒரு துளியும் ஒரு குறைவில்லை. அவர் எப்பவுமே என் அன்பிற்குரிய தம்பி. அரசியலா அவர் வேற தளத்துக்கு நின்றுட்டாரு, நான் வேற தளத்துல நிற்கிறேன். நான் பெரியாரை ஏற்கல, அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார்.
அதில் 2 பேருக்கும் வேறுபாடு இருக்குது. அது அதை போய் பேசி சார், இப்ப அடுத்தடுத்த சார், last one விசாரணைகளுக்கு சார், இதே மாதிரி 2026 முழு சட்டமன்ற ஒத்துழைப்பு தருவீங்களா? தேர்தல்ல TVK அடுத்தடுத்த கூட்டணி விசாரணைகளுக்கு சம்மன் அளிச்சா இதே போன்ற முழு ஒத்துழைப்பு தருவீங்களா? அது வருவேன். அது சட்டத்தை மதிச்சு தானே ஆகணும். வருவேன். சார், last one சார், சீமான் சார், சீமான் சார். காவல்துறை இந்த அரசு நிறைய பெண்கள் பாலியல் வன்கொடுமை நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதை எதிர்த்து அந்த மும்முரம் காட்டுமா இந்த அரசு நினைக்கிறீங்களா? அதை எதிர்த்து நான் மட்டும்தான் போராடுவேன். இவங்க போராட மாட்டாங்க. அரசு காட்டலை. அதை நான் கேட்டேன். நீங்கள் பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளிக்கூடத்து பெண்களுக்கோ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8 பேருக்கு மேலே வன்புணர்வு செஞ்சுருக்காங்களா? அதோ பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கோ நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு அது எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே சீமான் இல்லை. இங்கே சீமான் இருக்கான். சீமானை சீண்டணும். ஏன்னா ஒன்றே ஒன்று தான், அவங்களால என்னை சமாளிக்க முடியல. புரியுதா? என்னுடைய உளவியலை இவங்கள உளவியலா சாகடிக்கிறது தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இருக்குமா? சீமான் சார், தொடர்ந்து உங்க மேல வந்து இந்த வழக்கை 2 முறை போட்டிருக்காங்க. உங்க மனைவி தரப்புல இருந்து ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களா? உங்க மனைவி ஏதாவது இருக்கு? ஏன்னா முதல் முறையா பயங்கரமா பேசிட்டாங்க காலையில. என்னுடைய மனைவி வந்து என்னைய விட ரொம்ப மன உறுதி கொண்டவர். அவர் வந்து அவங்க பிறக்கும் போதே ஒரு அமைச்சர் மகன். எங்கள் மாமா அவங்களுக்கு தெரியும். அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி அவங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க. என்னைய விரும்பிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, என்னையும் விட சிறப்பாக பேசுகிற பேச்சாளர் எங்கள் மாமாவுடைய மகள். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். அவங்க எப்போவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அப்படின்னு யார் சொல்கிறா? அரசியல் கட்சி தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளோ பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா? இப்படி நடத்தலாமா? அதனால நீங்கள் என்ன மதிச்சிங்க? என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படி வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்கள் கேள்வி கேட்கல. என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனையிலும் நிற்கிறவனை நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கலாம், பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துடுது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கொதறி திங்கிரியில் எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதையெல்லாம் அவன் பார்த்தானா, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுறவன், அவமானப்படுறவன் சீமான், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன். இந்த என் மகன் நிற்கிறா. இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதையே என்னைய சொல்லும்போது சிரிக்குது முகம், நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பற்றி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றா? ஒருத்தன் சொல்றா பார்ப்போம். ஒரு தலைவன். பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவ அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு. எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேசிருக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாங்கி நான் பேசிருப்பான். வேற எவன் பேசுவான்? அதான் தெரிவிக்கல இல்ல. அதான பிரச்சனை. வீரப்பன் மகள் உங்களோட இருக்காங்க, உள்ள வரக்கூடாது இல்ல அழுதுந்தாங்க. உங்களை வந்து அப்பான்னு சொல்றாங்க. அவர் தான் எங்க அப்பா மாதிரி பாக்குறேன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? என் மகதான். அப்படிலாம் இல்ல, அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க. அப்படியா? அவங்க அப்பா ஏனடா முதல்ல உன்னை தடுத்தாங்களா? யார? அது வழக்கை தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க.